This video is sponsored by SBO Digital Marketing. It is trustable part-time job for all students, ladies and gents. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம இன்றைக்கி ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. இப்போ பவரில் இருக்கிற எக்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். 5 பவர் எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 3 பவர் எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ இந்த ரெண்டும் இதில் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இந்த எக்ஸ் வேல்யூ கொண்டு போய் இதுலேயே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கரெக்டானு செக் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ இது தனியாக பிரித்து எழுதிக்கிற 5 பவர் எக்ஸ் டாட் இல்லைன்னா இன்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே மேலே ப்ளஸ்ஸில் இருக்கிறது நம்மளுக்கு பவரில் ப்ளஸ்ஸில் இருக்கிறது நம்ம இங்கே பிரிக்கிறப்ப எப்படி பிரிப்போம்னா இன்டூவில் தான் பிரிக்கணும். இப்போ ஈக்குவல் டு 5 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 3 பவர் எக்ஸ் இன்ட்டு 3 பவர் ஸ்கொயர்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 5 பவர் எக்ஸ் இந்த எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு பண்ணிக்கலாம், எக்ஸ் பவர்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துக்கலாம். எப்படின்னா இப்போ இந்த பக்கம் இன்டூல் இருக்குது. இப்போ கீழே வரப்போ இங்கே என்ன ஆயிரும், நம்மளுக்கு டிவைடில் வந்துடும். 3 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி 3 ஸ்கொயர்டுன்னு இருக்குது, இங்கே டிவைடட் பை 5 ஸ்கொயர்டுன்னு. ஏன்னா இங்கே இன்டூல் இருக்குது, நம்மளுக்கு அது கீழே டிவைடில் வந்துடும். இப்போ நம்ம எக்ஸை காமனாக வெளியே எடுத்துக்கலாம். 5/3 ஓவரால் எக்ஸ் போட்டு ஈக்குவல் டு 3/5 ஓவராலாக 2 போட்டுக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு சேமாக இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 5/3 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ இதை இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா 5/3ன்னு மாற்றணும். இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்ப இங்கே என்ன ஆகும், மைனஸ் சிம்பிள் முன்னாடி வந்துடும், மைனஸ் முன்னாடி போட்டுக்கணும். இப்போது இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு -2. இங்கே செக் பண்ணுறப்ப எப்படி பண்ணணும்னா இப்போ நம்மளுக்கு -2ங்கிறது தான் எக்ஸோட வேல்யூ. இப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். 5 பவர் எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 3 பவர் எக்ஸ் ப்ளஸ் 2. இதில் -2 எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் -2 சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ -2 + 2 -2ன்னு எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ 5 பவர் 0 ஈக்குவல் டு 3 பவர் 0. ஏன் 0 அப்படின்னா இது எப்படி ரெண்டு ஈக்குவல்னா எனிதிங் பவர் 0 அதோட வேல்யூ என்ன, 1. ஸோ எக்ஸ் பவர் 0வாக இருந்தாலும் சரி அதோட வேல்யூ 1 தான். ஏ பவர் 0 அதோட வேல்யூ 1 தான். சரிங்களா. எனிதிங் பவர் 0 அப்படிங்கிறப்ப அதோட வேல்யூ ஏன் 1 crore 1 lakh 1 lakh பர் பவர் 0னாலும் அதோட வேல்யூ 1 தான். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.